திருச்சியில் தரைக்கடை வியாபாரிகள் தேர்தலுக்கு தடை. வியாபாரிகள் வெடி வெடித்து கொண்டாட்டம். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட வணிக வளாகங்கள் அதிகம் இருக்கக்கூடிய சின்னகடை வீதி, பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட தரைக்கடைகள் உள்ளது. தரைக்கடை வியாபாரிகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அடையாள அட்டை வழங்கி தொடர்ந்து தேர்தல் நாளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக தரைக்கடை வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படவில்லை. வியாபாரிகள் அல்லாதவருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. எனவே இப்பட்டியலை முறைப்படுத்தி அடையாள அட்டை வழங்கிய பிறகு தேர்தல் நடத்த வேண்டும் என தரைக்கடை வியாபாரிகள் திருச்சி மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக தொடர்ந்து மனு அளித்ததுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். நாளை தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை வரவேற்கும் விதமாக தரைக்கடை வியாபாரிகள் வெடி வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். திருச்சி மாநகரின் வியாபார குழு அமைக்கும் என்று திருச்சி மாநகராட்சி அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் வியாபார குழு அமைப்பதற்கு சட்டங்கள் உண்டு. 2014 வந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்போது வாக்காளர்கள் இருப்பாங்க. வாக்காளர்னால் வியாபாரிகள் தான் வாக்காளர்கள். அவங்க என்ன பண்ணணும்னா அவங்கள முறையாக கணக்கெடுத்து முறையான அடையாள அட்டை கொடுத்து அவர்களை தேர்தலில் வாக்களிக்க வைத்து வியாபார குழு அமைப்பது என்றது ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சி மாநகராட்சியில் பல குளறுபடிகள் நடந்தது. போலியான வாக்காளர்களை பட்டியலில் இணைத்து, அது இல்லாமல் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுபவர், மற்ற வேலை பார்ப்பவர் அவர்கள் எல்லாத்தையும் அந்த சுய உதவிக்குழு, மற்ற டைலர், இந்த மாதிரியான ஒரு சில பேர்த்த அந்த இதில் சேர்த்து அதிகப்படியாக 6300 சில்லற அந்த மாதிரியான ஒரு கணக்கை மாநகராட்சி வச்சாங்க. நாங்கள் அந்த பட்டியலை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பட்டியலை அவங்க முறையாக கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. நாங்கள் பட்டியலை எடுத்து பார்க்குறப்ப மண்டல வாரியாக அது இல்லை. முறையான ஒரு தேர்தலை நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத அடிப்படையில் நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணை முறையாக எங்களுக்கு அநீதியிலேருந்து எங்களுக்கு நீதி கிடச்சிருக்குது. இல்லை, வழக்கு என்ன சொன்னாங்க? நீதிபதி என்ன சொன்னாங்க? நீதிபதி அதாவது ஒரு 3-4 முறை எதிர்த்தரப்பு கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிபி வாய்தா வாங்கிட்டு அவங்க சரியான அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாதனால அவங்க வாய்தா வாங்கிட்டாங்க. இன்றைக்கு அவங்க திரும்ப வாய்தா வாங்குகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆணையிட்டாங்க, இந்த வழக்கை இன்றைக்கி நீங்கள் ஆஜராகவில்லை என்றால் அவர்களுக்கு உண்டான இதை நாங்கள் வழங்கிடுவோம் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் மதியம் ஒரு 2:15 மணிக்கு ஆஜராகி ஆர்கியூமெண்ட் நடந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தரக்கடை வியாபாரிகளுக்கு உண்மையான நீதி என்னவோ அதை நீதிபதி அவங்களும் வழங்கியிருக்காங்க. ரொம்ப இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக தரைக்கடை வியாபாரிகள் இங்கே இருக்கிறாங்க. இதை வச்சு தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு. இந்த என்எஸ்பி ரோடு, தெப்பக்குளம் இதெல்லாம் 1300-1200 கடைக்கிட்ட இருக்குங்க. பிற பகுதிகளையும் சொல்லுங்கள். சுற்று வட்டார பிற பகுதியில் திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான கடைகள் நம்ம தரக்கடை வியாபாரிகள் இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? இந்த வழக்கை எதிர்கொள்வது சொல்லுங்கள். வழக்கை எதிர்கொள்வாங்க. நியாயமான முறையில் வியாபாரிகள் நாங்கள் போராடுவோம். கணக்கெடுத்து நியாயமான முறையில் அவங்க வெண்டிங் கமிட்டி அமைச்சு தேர்தலை நடத்தினா அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இவங்க சில முதலாளிகளினுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு சில நபர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் அவங்க எங்களை துரத்தணும், எங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீதி திருச்சியில்